எப்படி இருக்காங்க பாருங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. மரத்துக்கும் செடிக்கும் தான் யூரியா போட்டு பார்த்துருக்கேன். ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்போர்ட் ஜீனாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. NBA இன்ட்ரெஸ்ட் உண்டா? பேஸ்கெட் பால் ஸ்கூலில் ஆனது உண்டு ப்ரோ. அதோட சரி பரவாயில்ல, இனிமேல் ஆட முடியாது. ஏன்னா நீங்கள் நத்திங் வச்சுருக்கீங்க, ஒன்றும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஆள் எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டோடு வந்திருக்காருன்னு பாருங்களேன். என்னது ப்ரோ அது? OnePlus 6. இந்த இடத்துல வந்து கவர், அந்த பேக் கவர் மாற்றி ஸ்கின் போட்டிருக்கீங்க. இல்லை பேக் கவர் மாற்றி அவன் ஒட்டும் போது ஹீட் பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் வந்து இது கேட்டால் சாரி சார் நான் ஒரே வார்த்தை. யார் அது சாரி சொன்னது? கடையில் இருக்கிற சர்வீஸ் பட்டன் மாற்ற சொன்னோம் ப்ரோ. கொடுத்து வால்யூம் பட்டன், பவர் பட்டன் வந்து வீணாக போயிடுச்சு, ஒர்க் ஆகல. ஐயோ, அலர்ட் ஸ்லைடர்லாம் இருக்குங்க. ஆனால் இந்த ஃபோனை நீங்கள் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணீங்க ப்ரோ? 2008. பின்னாடி வந்துருங்க. உங்கள் ஹைட்டுக்கு அதுக்கும் நீங்களாம் தயவு செய்து அங்கே முன்னாடி போகாதீங்க. எப்படின்னு இல்லைங்க, அப்படியே முன்னாடி போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் விட்டு வெளியே போய்ட்றீங்க. ஏதாவது ஸ்டூல்கள் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் ஏறி நினைக்கிறேன். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. சரி, சொல்லுங்க ப்ரோ. எப்போ இருந்து யூஸ் பண்றீங்க? 60 லான்ச் ஆன டைம்ல கரெக்டாக கடைசி சேல்ல இருக்கும்போது வாங்கினது. ஓ, 60 லான்ச் ஆகும்போது 6 வாங்கியிருக்காரு. ஏன்னா என்னோட ஒரு மெயின் அந்த டைம்ல இருந்த என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, ஹெட்ஃபோன் ஜாக் இதில் மட்டும்தான் இருக்குது. 3.5mm ஜாக். அதனால் இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக்காக தான் நான் வந்து மோஸ்ட்டாக லைக் வீட்டில் சண்டை போட்டு எனக்கு வாங்கலை, எங்கள் அம்மா வாங்கினாங்க. பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் வாங்கினேன். நல்ல ஐடியா ப்ரோ. எப்படி பாருங்க, தொலைநோக்கு பார்வை வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். இப்படி ஒரு விஷயத்த சரித்திரத்தை படைச்ச நீங்கள் எதனால் எதுவும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு போனீங்க? அது என்னென்னா, இப்போது அந்த OnePlus பிடிக்கும். பட் இருந்தாலும் அந்த OS ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, எனக்கு அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபோன் தான் பிடிக்கும். இது ஆண்ட்ராய்டு 10 வரைக்கும் இவர் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இப்போ நீங்கள் எதுவும் இல்லை ஃபோனுக்கு போயிட்டீங்க? எதுவும் இல்லை போயிட்டோம். அடுத்த வாரம் நாங்கள் வந்து எதுவும் இல்லையோட உங்களை மீட் பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லை, அந்த நத்திங் தான். சரி, இப்போ அந்த Pixel 6 நீங்கள் வாங்க மெயின் ரீசன் 3.5mm ஜாக்கு. அப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய Snapdragon 845 இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த 845ஓட பெர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கி டேட்டுக்கு நல்லா பயங்கரமாக இருந்துடும். கேமிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். விளையாடலாமா? சார்ஜ் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். 3300 mAh தான். ஸோ சார்ஜ் போடுற மாதிரி. மிச்சப்படி கேமிங் வாய்ஸ் நல்லாயிருக்கும். ஆஸ் வெல் கேமரா நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு ஓகேவாக இருந்துடும். வீடியோகிராஃபி 4K 60லாம் பர்ஃபெக்டாக இருந்துடும். நான்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். அப்படி என்னடா, அதான் பயங்கரமான OnePlus ஆளாக இருந்திருப்போம். அவ்வளோ போல ஷாக் ஆகிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 4K ரியல் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து அதே அந்த 16 MP தான். காலத்துக்கும் இதே தான். இப்போ கூட இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் பழசெலாம் ஆகலை. வி ஹேவ் AI. ஜஸ்ட் கிவ் அஸ் 2 MP கேமரா, வி கேன் ப்ரொவைட் 50 MP அவுட்புட். கரெக்ட். ஒரு காலத்தில் OnePlus 1 பண்ணாங்க ப்ரோ. அது இன்டர்பிளேஷன் கான்செப்ட் மாதிரி ஓப்போவில் வரும் ஃபைன் சீரிஸில். அந்த மாதிரி OnePlusல 1 இருக்கு இல்லையா, அதில் 12 MP தான் இருக்கும். பட் அவுட்புட் 48 MP எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள்லாம் பண்ண ஒரு பிராண்டு தாங்க OnePlus. அதுவும் அமிதாப் பச்சன் சொல்லுவார், When I hold a OnePlus 6 in my hand, I feel superior. I feel superior. I feel very superior while holding OnePlus அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவரும் வந்து நிறையா சுப்பாரியாவாக ஃபீல் பண்ண காரணம் தான் இந்த ஃபோன். அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் முக்கியமாக வந்திருக்காரு. ஸோ பில்டு குவாலிட்டி எப்படி ப்ரோ இருந்தது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும்? இப்போ நான் பார்க்குறேன், எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. எப்படி ப்ரோ இருந்தது? பில்டு குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது என்ன தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லாத வாங்கினாலும் எனக்கு பிடிச்ச வரைக்கும் இந்த ஃபோன் தான் ப்ரோ பெஸ்ட். அதான் நான் வாங்கினதுல என்னோட லைக் நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணல இந்த ஃபோன் தான் வந்து ஆல் டைம் பெஸ்ட் மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு OnePlus 6 நேசிக்கிறாப்ல. சரி, இப்போ இந்த ஃபோனை நீங்கள் செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி இந்த ஃபோன் வந்து ஜஸ்ட் ஃபார் மூவிஸ், OTT பர்பஸ். உங்களுக்கு என்ன OTTன்னு தெரியும், சொல்ல வேண்டியது புரிஞ்சிச்சு. The OTT platform which starts with T. அதானே? அதே தான் ப்ரோ. சரி, ஓகே. சொல்கிறாதீங்க, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பார்க்குற பாதி பேர் அந்த OTT பிளாட்ஃபார்மில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வேறு நமக்கு வேறு அனுப்புவாங்க தெரியுமா? எனக்கு நிறைய அவங்க தான் அனுப்புகிறாங்க. என்ன படம் எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை காலையில் ஆச்சுன்னா இவங்க எல்லாரும் அனுப்பி விட்டுறாங்க. அதனால் படங்கள்லாம் நிறைய நமக்கு வந்து குவியுது. எல்லாரும் பக்கம் நடக்குது. ஓகே, ஸோ பட்டன்ஸ் இன்னைக்கும் வேலை செய்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லா பட்டனும் கிளிக்கபிளாகவும் இருக்குது. எப்படி நான் மாற்றினது ப்ரோ பட்டன் அது போயிடுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ 5 years மேலே ஆகிடுச்சுல. நான் மாற்றினேன். இப்போது அவர் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப்பு தான். அப்போ தான் இந்த பின்னாடி இந்த இது ஆகிடுச்சு இந்த கலர். ஓகே ஓகே ஓகே. ஆனால் அது இன்னும் நான் என்ன நினச்சேன், இப்படி ஒரு மாதிரி தப்பாக ஒட்டிட்டாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஸ்கின் ஒட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க ஒட்டும் போது ஏதோ பண்ணி ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. கிளாஸ் ஒட்டும் போது சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறோம். அப்போ வேறு லெவலில் ரசித்து எடுத்துருப்பாரு. அதுக்காக தான்
ஸோ இப்போதைக்கு வந்து அப்போ மீடியா கன்சம்ஷனுக்காக தான் வச்சிருக்காரு. சரி மீடியா கன்சம்ஷனுக்காக நீங்கள் வச்சிருந்தாலும் இல்லை ஒரு ஜியோ சிம் பார்க்க முடியுது. ஸோ ஜியோ 4G தான் ஒர்க் ஆக போகுது ஃபேக்ட். பட் இன்றைக்கும் இதை வந்து இன்கேஸ் ஒரு ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஷோர் ப்ரோ. உங்களுக்கு வந்து இப்போது ரொம்ப யூஸ் இல்லை, நான் வந்து இந்த ஜஸ்ட் சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் மோஸ்ட்லி என்கிட்ட பவர் பேங்க் இருக்குல்லனா வந்து நான் லைக் சார்ஜ் போட்டுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ கூட. ஆனால் இதில் இத்தனைக்கும் வந்து அந்த டைம்லேயே அந்த 20 வாட் சார்ஜிங் மெக்கானிசம் அது வந்து அந்த டைமில் வந்து பெஸ்ட்டு ப்ரோ. அந்த டைமில் வந்து எல்லோரும் ஷாக்காக பார்த்த விஷயம் அது, ஃபாஸ்ட் சார்ஜிங். 20 வாட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இன்னைக்கு 200 வாட்லாம் இருக்குது. ஏத்தரெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. ஏத்தரே பாவம் 150 வாட் தாங்க வச்சிருக்கேன்னு கூட புலம்புவான் போல. இவங்க 200லாம் போயிட்டாங்க. சார்ஜ்லாம் சும்மா சல்லுன்னு ஆகுது. ஜஸ்ட் 5 minutes. அவங்க அந்த கேம்பெயினே அதுதானே பண்ணுவோம், 1/2 hourல டேஸ் பவர். ஆமாம் அப்படி தான் அன்றைக்கி பண்ணாங்க. இப்போ டூ மேத் கூட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் போக்கோ, இவங்க அப்பயும் கூட வந்து ஸ்ட்ராங்காக வந்தாங்க. நாங்கள் 1+16 சொல்லி இவங்க லான்ச் பண்ணும்போது அவங்க போக்கோ F1 சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத டைமுங்க. ஸோ இதெல்லாம் வந்து OnePlus-ஓட ஏர்லி டேஸ், அதாவது கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். Oxygen OS 10 கோல்டன் டேஸ் தான் வரும். ஆமாம், Oxygen OS 10 வந்து யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே அதோட அருமை தெரியும். அதில் கால் ரெக்கார்டிங்லேயும் பிரச்சனை கிடையாது. UI செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து அதில் ஆக்சன் கலர்ஸ் இருக்கும். அந்த கலர் வந்து ஒரு இடத்துல மாற்றிட்டிங்கன்னா போதும், தீம் மாற்றுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஜஸ்ட் ஒரு ஆக்சன் தான் மாற்றிருப்போம். பட்டன்ஸு மேலே இருக்க குவிக் டாகிள்ஸ் எல்லா இடத்துலையும் கலர் மாறிடும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக டார்க் மோடுங்கிற ஒரு விஷயத்தை உருப்படியாக யூஸ் பண்ண காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிச் பிளாக்காக இருக்கும். பிச் பிளாக்காக இருக்கும். கரெக்ட் ப்ரோ, அதே தான் சொல்லலாம். பல விஷயங்கள் இப்படிலாம் பேசினா கண்ணில் கலங்குது. ஓகே, ஸோ ப்ரோ இன்னைக்கு வந்து நம்ம இதை தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ண முடியுது. அந்தளவுக்கு வந்து ஒருத்தான ஒரு ஃபோனாக இருந்தாலும் இப்போ OnePlus-ஓட ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ OnePlus 11 சீரிஸ் வந்திருக்கு, 12 சீரிஸ் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி கேட்டால் அந்த விவேக் சட்டம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அந்த லெவல் தான் இருக்குது. ஏன்னா அந்த ட்ரூ Oxygen OS ஃபேன், அதாவது இப்போ இருக்கிறவங்க இல்லை, பட் லைக் அந்த காலத்துலேருந்தே ஒரு 2018-19 டைம்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி விருப்பம் இருக்காது. ஏன்னா வந்து அந்த ஓஎஸ் அவங்களோட அந்த ஒரு இமேஜுங்கிறது வந்து ஒரு நல்ல கம்பெனி. இது வந்து ஒரு ஆப்பிள் சாம்சங்க்கே வந்து ஒரு நல்ல ஒரு டஃப் கொடுக்குற கம்பெனி. அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து இவங்க இப்படி ஆகிட்டாங்கிறது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி இப்படி கிரீன் லைன் இஷ்யூ வேற ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது வந்து சாம்சங் தான் குறை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் சாம்சங் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனி வைஸ் OnePlus ஃபோன்ஸ் தானே அதிகமாக, அதனால அடி வாங்குறது என்னமோ அவன் தான். ஏன்னா அவன் தானே வித்தான். ஸோ அதனால் அவன் தான் அடி வாங்குற மாதிரி இருக்கும். நியாயம்தான். ஓகே, ஸோ OnePlus-ஓட ஸ்டாண்ட் அப்படின்னு எடுக்கும்போது இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல கம்பேக் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. 11 வந்ததுக்கப்புறமா ஒரு கம்பேக் மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த டைம் பீரியடில் யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவைஸை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா லைட்டாக கண்ணோரத்தில் அது கண்ணு வைக்குது, அப்படி தான் ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கஸ்டம் ROM மாதிரியான விஷயங்கள் போட்டால் இப்போ கூட நம்ம வந்து வேறு லெவலில் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். கஸ்டம் ROM வந்து இந்த டிவைஸ்க்கு அவைலபிள், 60க்கு அவைலபிள், 7 சீரிஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு 7 சீரிஸில் வந்து என்னோட ஃபேவரட் வந்து என்னென்னா 70 McLaren எடிஷன். 70 Pro McLaren எடிஷன் சூப்பராக ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ். என்னோட ஃபேவரட் 70 Pro McLaren எடிஷன். இன்கேஸ் உங்கள் யார்கிட்டயாவது இருந்ததுன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நாங்களே வந்து கலெக்ட் பண்ணிப்போம். என்ன ப்ரோ வாங்கிக்கலாம், நாங்களே வந்துடும். ஓகே, ஸோ இதில் இவ்வளோ நாளாக நீங்கள் யூஸ் பண்ணதுலேயே இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ப்ரோ? பல வருடங்களாக யூஸ் பண்ணிட்டீங்க. டிஸ்பிளே தான் ப்ரோ, அந்த கலர், அந்த ஒரு வைப்ரன்சி. எனக்கு நான் கூட வேறு ஏதாவது சொல்லுவேன் அந்த டைமில். ஐ மீன் லைக் நான் இருந்துட்டு சின்ன அந்த டைமில் வந்து நான் ஸ்கூல் பையன் தானே. ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்த ஃபோன் வரைக்கும் எல்லாமே AMOLED இல்லாமல் LCD தான் அந்த ஹோல்டு இல்லை. ஸோ இந்த ஃபோன் பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்லா வைப்ரண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரும். ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அது நம்மளை போட்டு தாக்கும், தலைகளை போட்டு திருப்போம். அது எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ். ஸோ அப்போ டிஸ்பிளே ஒரு பெரிய ஃபேக்டர் இருந்தது இல்லையா? அதை தவிர வேறு என்ன இந்த ஃபோனில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஃபீல் ஆச்சு? அதான் கேமிங் கொஞ்சம் ஒரு நல்லா சொன்னாங்க. கேமிங் கோவிட் டைமில் PUBG நடந்து நல்லா பாதி இது. அப்போ தாங்க என் டைமே போச்சு. கோவிடுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் மறந்ததுக்கு காரணமே PUBG தான். அதெல்லாம் சரி விடுங்க, அப்படியே போச்சுன்னா எதுவும் பூமர் ஷோவாக மாறிட போகுது. ஸோ மொத்தம் இன்றைக்கும் வந்து OnePlus 6 ஒரு யூனிக் டிவைஸாக ஃபீல் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு 3.5mm ஜாக்கே ஒரு காரணம் ஆயிடுச்சு. டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. அதில் இருக்கிற நாச் வந்து பார்த்தீங்களா, அது ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் இதுதான். பட் அது கொஞ்சம் யூஸ் ஆக பழகிடும். பட் அதுதான் அதுக்கு லுக்காகவே மாறி போச்சு. ரெண்டு ஃபோனுக்கு வந்து அது ஒரு பெரிய லுக்காக மாறிச்சு. ஒன்று இது ஓகே, ஒன்று இது பிக்சலோட நாச் வந்து பார்த்து டப் மாதிரி இருக்கும். Pixel 3 XL அதை பற்றி பேசலை. இதோடது டீசெண்டாக இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபோன் சொல்லணும்னா ஹானரில் ப்ளே சீரிஸ் Play 20. ஹானர் Play 20 ரொம்ப ஃபேமஸ்.
ஸோ அந்த ஹானர் Play 20 வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்சட் டிவைசஸ் தான். சரி, ஓகே, உங்களில் எவ்வளோ பேர் வந்து ஆக்சுவலாக OnePlus டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி யாராவது OnePlus 5 இந்த மாதிரியான ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி அது மட்டும் இல்லாமல் ColorOSக்கு எவ்வளோ பேர் அடாப்ட் ஆகிட்டீங்க? ColorOSக்கு அடாப்ட் ஆக முடியாமல் இன்றைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எவ்வளோ பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமே தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு பேசிக் வீடியோ. இது வந்து இவருக்கான இன்ட்ரோ, ஒரு ட்ரைலர். அடுத்த வாரம் இவர் வருவார். அப்போ வந்து ஒன்றும் இல்லாத விஷயத்தை எவ்வளோ பெருசாக பேச முடியும்? ஒன்றும் இல்லாத பேரில் ஒரு கம்பெனி இருக்கும்போது அதில் ஒன்றும் இல்லாத விஷயமா ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி எப்படி பேசலாங்கிறத நம்ம அடுத்த வாரம் இல்லாத ஒரு வீடியோவில் இருக்கிற மாதிரி எப்படி பேசுறதுன்னு பார்ப்போம். அது விக்கி ப்ரோ பேசுவார். இருந்தாலும் அவனை நான் முடிஞ்சா அவனை வர சொல்கிறேன். விக்கி, டேய் பார்த்துக்க, உனக்காகவே ஒருத்தர் வந்திருக்காப்புல. சரியா? என்னது, உனக்காக இல்லாத கம்பெனிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. எந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் முட்டி நிமித்துறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்த வாரம். பரட்டா